உலக தாய்மார்கள் அனைவருக்கும் இந்த சேனல் ஒரு வரம். விதி ஏன் வெல்லணும்? கடவுள் சரியாக தானே செஞ்சுக்கிறான் எல்லாத்தையும். மழை வேணுமா வேணாவா? வெயில் வேணுமா வேணாவா? நிலத்துக்கு கீரணுமா கீறக்கூடாதா? விதை போடணுமா போடக்கூடாதா? ஆடு மாடெல்லாம் சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா? மீன்லாம் சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா? இவனுங்கெல்லாம் யார் இதெல்லாம் சொல்கிறதுக்கு? மதிக்கட்டு மூடர் விதி என்ன உளருவார். மதிக்கட்ட மூடர் என்னன்னு பண்ணுவார்? நான் எதுக்கு பிறந்தேன் கேட்டியா நீ? உன் பல்லு என்ன அமைக்கிற, உன் கண்ணு எப்படி இருக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது, உன் கலர் பிளைண்டாக இல்லையா நீ செக் பண்ண மாட்டேன்ற, உன் கால் எப்படி இருக்குது, உன் முட்டி எப்படி இருக்குது, எவ்வளோ வெயிட்டுக்கிற, இல்லை எவ்வளோ சாப்பிட்ற, எப்படி தூங்குற, எவ்வளோ தூரம் மகிழ்ச்சியாக வச்சுக்கிற, உன் வாழ்க்கைக்கு போதுமாந்து இருக்குதா இல்லையா, பொண்டாட்டி சரியா புள்ள சரியா, நான் யாரை கூட எப்படி வாழ்கிறேன், எல்லாரும் கூட நான் சரியாக பேசுகிறேன்னா கேட்டியா? கேட்டியா? நேர தலையெத்துன்ற. இந்த உலகம் சொர்க்கம், இந்த உலகம் நரகம். நாங்கள் உலகம் சொர்க்கம் நீங்கள் அப்படியே அடுத்த வரி உலகம் நரகன்றீங்களே. விதி புரிஞ்சா இது சொர்க்கம், விதி புரியலாம் இது நரகம். நாங்கள் விதி புரியணுமா? ஆமாம், புரிஞ்சுக்கணும். சாவு பிறந்தேன்னு தெரிஞ்சு எப்படி வாழலாம்? விதியை புரிஞ்சுக்கணும்னா பார்க்கணும் எதையும் என்ன பண்ணா, இது எனக்கு தேவையா இல்லையா, இதோட நான் இன்வால்மெண்ட் வச்சுக்குவா வேணாவா? உனக்கு தேவையா இல்லையான்னு யார் முடிவு பண்ணணும்? தேவையில்லாத விஷயத்தை தலையிட்டது யார் தப்பு? ஏன் தேவையில்லாததுக்கெல்லாம் போகிறீங்க? தேவையில்லாத விஷயத்தை ஏன் சிந்திக்கிறீங்க? ஏன் நேரத்தை வீண் பண்ணுறீங்க? எதுக்கு மட்டும் யோசிங்க. சீரியஸாக எங்கே ஆகுறீங்க? எங்கே சீரியஸ் ஆகணும், எங்கே சீரியஸ் ஆகாமக்கிறீங்க? எது உங்களுக்கு சீரியஸ் மேட்ரு? செத்த எங்கடா போவோம், யாரா கூட இருப்பாங்கன்னு கேட்டிங்களா? நீங்கள் கேட்டிங்களா? விதி எல்லாம் செத்து போகிறாங்க, என்ன நடக்குதுன்னு கேட்டிங்களா? விதியை கூர்ந்தே கவனிக்கல நீங்கள். உங்கள் மதி கொண்டு விதியை பார்க்கவே இல்லை. ஏன் ஒன்றும் என்னென்னோ சொல்கிறான் கேட்டுனுக்கிறீங்க. அதெல்லாம் என் தலையத்துன்னு ஒரு ஒத்துன்னு வாழாமல் போயிடுறீங்க. யார் பிரச்சனை இது? ஒரு மனிதன் முழு பிரகாசமாகணும், தனக்குள்ளே 100% தன்னை ஒத்துக்கணும். அவன் செய்கிற செயல்களுக்கு அதிபதி யார்? அவன்தான். அவன் செய்கிற செயல்களுக்கு அதிபதி யார்? அவன்தான். நீ என்ன செய்யறியோ அதான் உனக்கு தீதும் நன்றும். விதி என்றால் பல வழிகள் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். விதினா என்ன? பல வழிகள் இருக்கின்றது. மதி என்றால் சரியான வழியை தேர்ந்தெடுப்பது. நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். விதினா என்ன? ஒருத்தனை மதிக்கும் போது உன்னை அவமானப்படுறியா நீ பார்க்கணும். என்னை மதிச்சா நீ அவமானப்பட மாட்ட, என்னை மதிச்சா நீ பெரிய ஆள் ஆகிடுவ. அந்த மாதிரி ஆள் நான். என்னை மதித்தா உனக்குன்னா மரம் இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா யார் பெரிய இல்லை? என்னை மதித்தா யார் பெரிய இல்லை? என்னை மதிக்கலன்னா யார் சின்ன இல்லை? எங்கே இருக்கிறோம் நாங்கள்? நீ தானே அந்த உலகத்தில் சிறந்தவன் சொன்னேன். என்னை மதியில் நீ எப்பேற்பட்ட இல்லை? வாழ்க்கை ஒரு உன்னதமான பயணம். விதி இறைவன் கொடுத்தது நமக்கு ஒரு அற்புதமான சூழ்நிலை. என்னை ஆணாவோ பெண்ணாவாக்குந்து விதி. என்னை ஆணாவோ பெண்ணாவாக்குந்து என்னது? விதி. அதெல்லாம் இல்லைன்னா சொல்ல முடியாது. விதி இருக்குது. அதை நான் எப்படி கொண்டாட போகிறேன்றது மதி. கொண்டாடுறதுக்கு மதியா, விதியை தப்புன்னு சொல்கிறதுக்கு மதியா? விதி தலையெடுத்து தனியாக பேசிக்கிறோம், மதி தனியாக பேசணுமான்னு தெரில. இப்போ பிரச்சனை எங்கடான்னா ரெண்டையும் சேர்த்து பேசுங்க. விதியும் மதியும் ரெண்டாக வந்துச்சு. போன வாட்டி நிறைவடைதலும் நிரூபித்தலுமாச்சா? இப்போ விதியும் மதியன்னா என்ன தெரியுமா? இருக்குண்ணா மதியன்னா நிலவு. வானில் முது மதியை போலே. மதினா அறிவு, மதினா நிலவு. போதும். ஓ மதிய மலையாளம். ஓ சரி சரி. நீங்கள் அறிவு சொன்னதுக்கு காரணம் விதியை மதியால வெல்லாம். அதனால் தேய்பிறை வளைப்பிறை மதி. வளர்ப்பிறை வந்தால் மதியா, தேய்பிறையில் வந்தால் மதியாங்க? அப்படிலாம் கிடையாது. மொத்தமாக மதியம்னா எப்படிங்க?
உங்கள் சட்டை பேண்டெல்லாம் மதிக்க மாட்டாங்க. யோ மதியா அப்படின்னு என்ன அர்த்தம்? இல்லை மதியன்னா மதியம் நீங்கள் எதை சொல்லுவீங்க? பொண்டாட்டிகிட்ட போய் மதியன்னா என்ன அர்த்தம்? பொண்டாட்டிகிட்ட போய் மதியன்னா நீ அழகுன்னு அர்த்தமா? நீ நிலா மாதிரிக்கிற. அங்கீகாரி, என்னை அனுமதி, என்னை பெருசா பாரு, என்ன நான் உயர்வானு ஒத்துக்கோ, மதி. விதினா அது யோ தலைப்பு உங்ககிட்ட கிட்ட எங்ககிட்ட கேட்டுக்கிறீங்க. இப்ப உங்களுக்கே புரியுது நானே பேசுறது. வீதினா அதுவும் நடக்குது, மதியம்னா வானத்துல நடக்குது. விதி அது நடக்குது, மதியம்னா இதுக்கு சேரு, பாம்பு, சிங்கம். யோ விதினா மழை பெய்த்தியா, மதியம்னா என்ன? ரெயின் கோட் போட்டா நாங்க கொடை பிடிக்கின்ற ரெயின் கோட் வச்சுக்கிறீங்க. அப்படிதானே சொல்லணும். சொல்லும்போது விதினா மழை பெய்யுது, மதியம்னா நனையாம இருக்குது, ஏதோ ஒன்று பயன்படுத்தி அப்படித்தானே சொல்லணும். கொடைன்ற சொல்லியா, கோடைய மழையில் நனையாம இருக்கணுமா? பாடுறா, அதுதான் நான் கேட்குறேன். பிரச்சனை எங்க தெரிஞ்சிச்சா? ஏன் நீ எங்க இருக்கிற? நீ சொன்னது கரெக்ட் தான். ஆனால் என்ன பண்ணிட்ட? ஆப்ஷன் ஒன்று எடுத்துக்கினேன், நான் மல்டி ஆப்ஷன் கொடுக்குறேன். இவ்வளோதான் வித்தியாசம், இவ்வளோதான். புரியுதா? சொன்னது உண்மைதான், நீ சொன்னது பொய்யெல்லாம் கிடையாது. ஆனால் என்ன இல்லைங்க, வாழ்க்கையில் ஆப்ஷன் இருக்கணும். இருக்குது. கடவுள் நமக்கு ஆப்ஷன் கொடுத்ததுனால தான் மாட்டினே மூழ்கிடும். இங்கே பிரச்சனை என்னடான்னு கேட்டீங்கன்னா, ஆப்ஷன் நிறைய இருக்குது, அதுதான் பிரச்சனையே. இதான் போகணுன்னா வேற எதனா யோசிப்போமா? ஒன்லி ஆப்ஷன் படகு தான். என்ன பண்ணுவேன்? ட்ரெயினோ ஃப்ளைட்டோ மற்ற கதையை என்ன பண்ணுவேன்? யோசிக்கவே மாட்டேன். என்ன தான் பண்ணுவேன்? படகு தான். கம்முன்னு ஏறி போயிடுவேன். இங்கே என்ன பிரச்சனை? உனக்கு ஆப்ஷன் இருக்கிறதுனால விதி மேலே உனக்கு சந்தேகம் வந்துச்சு. ஆப்ஷன் இல்லைன்னா கொடை இல்லாதவனுக்கு மழை அசிங்கமானது. ஆனால் நான் மழையை தற்காலிக்கிறதுக்கு எதனா பயன்படுத்திக்கலான்னா எனக்கு மழை விசேஷமானது. விதி எப்போ அழகானது? நான் எதை கொண்டு அந்த மழையை என்ன பண்ணிக்க முடியும்? நான் தற்காத்துக்க முடியும். ஏன் எனக்கு கூட நானே கூட செய்வேன். எனக்கு மழை பிடிச்சிருக்குது, அதுவும் கூட ஆப்ஷன் தான் எனக்கு. புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? புரியுதா? கொஞ்சம் தான், கொஞ்சோண்டு சிந்திச்சா நீங்களும் அங்கே வந்துடலாம். எல்லாருமே சிந்திச்சா அங்கே தான் போய் நிற்போம். விதி என்றால் பல வழிகள் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். விதினா என்ன? பல வழிகள் இருக்கின்றது. மதி என்றால் சரியான வழியை தேர்ந்தெடுப்பது. நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். விதினா என்ன? பல வழி. நீங்கள் விதினா என்ன நினச்சிக்கிறீங்க தெரியுமா? வேற வழியே இல்லைன்னு பொய் சொல்கிறீங்க. தலையெழுத்து, தலை விதி. அம்மா ராஜாவோட தலை விதி, காலகத்தால் டிஃபன் கட்டின்னு போயிட்டா கரடிக்கிட்ட. அந்த வீடியோ கேட்டிங்கன்னா ஒரே சந்தோஷமாக இது இல்லை. நான் சொன்னேன் வருகிட்டு. எத்தனை பேர் பார்த்தீங்களோ தெரியல. இதானா நிறைய பேர் பார்த்துட்டுக்கிறீங்க. நீங்கள் பார்க்கல, அதனால தான் உங்களுக்கு ஒன்றுமே புரியல. நிறைய பேர் பார்க்கல, புரியல எனக்கு. இல்லை, நீங்கள் அந்த வீடியோலாம் பார்க்க மாட்டீங்க, பார்க்கக்கூடாது. அதெல்லாம் வந்து டீசெண்டான ஆளுங்கெல்லாம் பார்க்கக்கூடாது. ராஜா ஏன் பண்ணுறா அப்படின்றதெல்லாம் நல்லதா? அது ஒரு அசிங்கமானது. அதெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடாது. இது கேடு கேட்ட எங்களை மாதிரி ஒரு மாதிரி ஆளுங்க தான். நல்லவங்கெல்லாம் தெரியாது, கண்ணுக்கே தெரியாது. இருக்காதீங்க, உண்மைதான். உங்களுக்கு தெரியுது வாய்ப்பே இல்லை.
யாருன்னா தெரிஞ்சவங்க தான் அவங்களுக்கு அந்த லிங்கை கொடுத்து அனுப்பிச்சி விடுங்க, பார்க்கட்டும். பாவம் வான போயிட்ட சொல்லும் போதே தெரியுது இல்லை. பல வழி நல்லா புரிஞ்சுக்கணும். விதின்னா என்ன? பல வழி. சூரியன் கிழக்கில் உதிக்கும். சூரியன் எங்க உதிக்கும்? இதுதான் விதி. சூரியனோட விதி என்ன? சூரியன் கிழக்கில் உதிக்கும் அப்படின்னா நான் திமிரானவன். சூரியன் உதிக்கிற எத்தனை பேர் கிழக்கு அப்படின்னா நான் புரிஞ்சு கொண்டு, அவ்வளோதான். 2 தான். சூரியன் கிழக்கில் உதிக்கும் அப்படின்னா நானும் என்ன பண்ணிக்கிறேன்? சூரியனை கிழக்கில் உதிக்க சொன்னேன்னு அர்த்தம். சூரியன் உதிக்கும் திசை கிழக்குன்னா பாரு, சூரியன் கிழக்கு உதிக்குதுன்றது ஒரு சம்பவம். ஆப்ஷன் 2 இருக்குது. அங்கே 2 ஆப்ஷன் இருக்குது. எப்படி சொல்லலாம்? சூரியன் கிழக்கில் உதிக்கிறதுன்னு சொல்லலாம், சூரியன் உதிக்கும் திசை கிழக்குன்னலாம். பர்ஃபெக்ட் கிடையாதுன்னு சொல்லலாம் 3வது. ஏன்? உத்தராயணம் தட்சிணாயணம்னு இருக்குது. பர்ஃபெக்டாக என்ன பண்ணல? இது ஒரே இடத்துல இருந்தே உஷாராக கவனிக்கல. நீ கண் தெரியல உனக்குன்னு கேட்கலாம். ஏன்? இங்கிட்டு அங்கிட்டு போயின்னு வந்து அங்கேயே கொஞ்சம் தூரத்துக்கு. உத்தராயண கால ஒரு இடத்துல, தட்சிணாயன காலத்தில் ஒரு காலத்தில் என்ன ஆகுது? பார்க்குறவன் சூரியன் கிழக்கில் ஊதின்னு சாதாரணமான சொல்லிக்கலாம். ஆனால் அது உள்ள ஆப்ஷன் இருக்குதுன்னு எப்போ தெரிஞ்சுப்ப? விதியை கூர்ந்து கவனிச்சியானா பல வழிகள் கொண்டதுன்னு உனக்கு புரியும். விதியை கூர்ந்து கவனிச்சானா வேறவே வழியே இல்லைன்னு நீ நிற்கிறியானா காரணம் உனக்கு விதியை பற்றின அறிவில்லை. உனக்கு என்ன அறிவில்லை? மதி சரியாக வேலை செய்யலை. மதித்தேனா விதி கால், மதி முக்கால். விதி கால், மதி முக்கால். காலுன்னா சுவாசம். கால்னா சுவாசம். விதிக்கு ஒரு சுவாசம், மதிக்கு 3 சுவாசம். 4 கால் இருந்தா 4 கால் 1, 4 கால் 1. அப்படித்தானே? 4 கால் 1 தானே? ஓகே. கால்லாம் நம்ம விட்டோம். இப்போ அளவில் சொல்கிறேன், 0.25 தான். அப்படிதானே? 1 கீழே. இந்த காலை விட்டோன்னா சிரிக்கிறாங்க இவங்க. ஐயோ தப்பு தப்பாக பேசுறது வேலையை வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. கிடையாது. அப்படி இல்லை. நான் பேசுறது ரொம்ப ஆழ்ந்த சிந்தனை, கூர்ந்து ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். எப்படி புரிஞ்சிங்கன்னா சிரிக்கிறேன். நான் பேச சாதனமாக புரிஞ்சுப்பியா? எப்படி புரிஞ்சிங்கன்னா ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். விதிக்கால், மதி முக்கால். யோ விதி நாங்கள் சொன்னால் இல்லைன்றியா? ஆமாம். மழை மழை அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, எது மழைன்னு தெரியுமா நமக்கு? மெதுவாக போடுது தூறல், அந்த தூறலில் வருவது சாரல். மழை, தூறல், சாரல் இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஓவராக போயிடுச்சுன்னா புயல். புயலில் போய் விதி மழை பெஞ்சா நான் நனைய மாட்டேன், கொடை பெய்ச்சுன்னு வச்சுக்கோ. ஆமாம், நான் காணாமல் போன கழுதை அல்லவா கொடைப்பாடம். ஓனர் என்னை தேடுகிறார் சொல்ல முடியாது, கீச்சன் கூட போயிட்டு இருக்கோம். உன் மதி என்ன ஆயிடான்? விதி முன்னாடி காணாத போயிடும். அங்கே புத்திசாலித்தனம் என்ன? நஞ்சது தான். உஷாரா அந்த காலத்து கிராமத்து ஆளுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மழை காலங்களில் செருப்பு போட மாட்டாங்க. ஏன்னா கால் ஒழுக்கன்றதுனால கட்டை விரல் ஊனி என்ன பண்ண முடியும்? நடக்க முடியும். இப்போ ஃபுல்லாக சிமெண்ட்டு தார் போட்டுக்கிறோம். இப்போ என்ன பண்ண முடியாது? அந்த காலத்து ஆளுங்களாம் செருப்பு போடாமல் இருந்தாங்க. இப்போ போடாமல் இருந்துன்னு போனேன்னு வச்சுக்கோ, ஆணி இதெல்லாம் ஊந்துருக்கும், குத்திக்கும். அன்றைக்கி வேற, இன்றைக்கி வேற. அப்போ காலம், இடம், பொருள் எனக்கு தெரியணும். அப்போ விதி எப்படி வேலை செய்யுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பல வழிகளில் விதி இருக்குது, பல வழியோடவே இருக்குது. எப்போவுமே விதியில் ஆப்ஷன் இருக்குது. விதியில் என்ன இருக்குது? நீங்கள் அதை முதல்ல புரிஞ்சுன்னா உங்களுக்கு யாரும் சொல்லித்தரல என்னான்ட்டு. விதின்னா ஆப்ஷன் இல்லைன்னு தான் சொல்லி கொடுத்தாங்க. அப்படி தானே? விதின்னா ஆப்ஷன் சொன்னாங்களா, ஆப்ஷன் இல்லைன்னாங்களா? நான் என்ன சொல்கிறேன்? விதினாவே ஆப்ஷன் இருக்குது. ஓகே தானே? சூரியன் புரிஞ்சிச்சா? ஏற எந்த கதைனா எடு. பொண்டாட்டி திட்டுறா, இந்த மாதிரி ஒன்று கல்யாணம் பண்ணுவான்ன்றது என் விதி. அப்படியா? எப்படியெல்லாம் திட்டுறா?
என்னென்னா வார்த்தை யூஸ் பண்ண முடியுது. இவன் எவ்வளோ வார்த்தைகளை யூஸ் பண்ணுறான்னு கவனிக்க ஆரம்பிச்சேன்னு வச்சுக்க, பயங்கர கவிஞன் ஆகிடுவேன். நீ டைலாக் டெலிவரியெல்லாம் எழுதி வச்சு பச்சேன்னா எவ்வளோ கோவத்தில் இருந்தால் எந்த மாதிரியான வார்த்தைங்கள்லாம் வருதுன்னு உனக்கே தெரிஞ்சிடும். அப்பா வரைக்கும் போகிறாளா, அம்மா வரைக்கும் போகிறாளா, நம்மளோடய முச்சிக்கிறாளா, எப்பா ஜென்மத்து கூட இருக்கலாம். இதெல்லாம் என்ன ஜென்மன்லாம் கேட்பாங்க. அது 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 ரேஞ்ச் ஆஃப் அது அந்த ஃபயர் எவ்வளோ வேலை செய்யுதுன்ட்டு புரியுதா? அப்போ விதியில் என்ன இருக்குது, ஆப்ஷன் இருக்குது. பல பேர் பலவிதமாக கையாளுவாங்க இந்த திட்டத்தை. ஒரு பெரிய எழுத்தாளருக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை. அவங்க ஃப்ரெண்டு வராரு, இப்போ மேலேருந்து அவங்க பண்ணி டீ ஊற்றுறா, புருஷமாண்டி தகராறுல டீயை ஊற்றுறா. கேட்குறாருன்னா இந்த மாதிரி உங்கள் பண்ண டீ ஊற்றுறாங்களே, இதுக்கு முன்னாடி வந்திருந்தீங்கன்னா இடி சேர்ந்தது, இப்போ மழை பெய்யுதுன்னாரு. மதி என்னடான்னா, விதியை கூட நான் என்ன பண்ணிக்க முடியும், இதெல்லாம் திரும்ப யாருக்குன்னா கிடைக்குமா? யாருக்குன்னா இது மாதிரி ஒரு பொண்ணாடி கிடைப்பாளா? இல்லை யாருக்குன்னா இது மாதிரி ஒரு புருஷன் கிடைப்பானா? வரும்போதே தள்ளாடின்னு வர ஒருத்தவனா, டான்ஸ் ஆடினே வரவன் எவனா கிடைப்பானா? ஸ்ட்ரிக்டாக வருவான், உட்காருவான், காஃபின்னுவான், அதுன்னுவான். ஆள் வரும்போதே என்ன பண்ணுறாரு, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம், அப்படி தானே? புரியுதானா சொல்லிட்டு? அப்போ விதினா விதி விலக்கெல்லாம் கிடையாது. விதி என்றாலே இறைவன் நமக்கு என்ன பண்ணி வச்சுக்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பல்லாயிரம் வழிகளை வச்சுக்கிறார். எனக்கு பிரச்சனையே அங்கே தான், நமக்கு பிரச்சனையே அங்கே தான், இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் பிரச்சனை எங்கடானா அங்கே தான். பல வழி இருக்கிறதுனால தான் குழம்பி போயிட்டு எந்த வழியில் போகுதுன்னு தெரியாமல் தெற்கு முக்காடின்னு நிற்கிறோம். பிரச்சனை விதியில் இல்லைங்க, மதியில். நிறைய பேர் எப்படி தெரியுமா சொல்லி கொடுத்துக்கிறானுங்க உனக்கு, விதியை மதியால் வெல்லான்றானுங்க. என்ன சொல்லிட்டானுங்க, மதி இருந்தால் கெட்டு போயிடுவேன், குட்டி செவராக போயிடுவேன். நீ இயற்கையோடு ஒத்திசைவு கொண்டு உன்னால் வெற்றி பெற முடியாது, காரணம் உன் மதி தான். ஆனால் நீ அதை பெஸ்ட்டுன்னு வச்சுக்கிற. அறிவை யமனாவதை யாரும் அறிகலார், அறிவு யமனாவதை யாரும் அறிகலார். திருமூலர் சொல்கிறார் இதை. இங்கேருந்து ஒரு 2000-3000 வருஷத்துக்கு முன்னாடி தான் அந்த மனுஷன் இருந்திருக்க முடியும். அவன் அந்த பாட்டில் சொல்கிறான், உன் அறிவு தான் உனக்கு என்ன ஆயிருதுன்னு கேட்டீங்கன்னா யமன் ஆயிருது, விதி இல்லை. ஆனால் பழியை எது மேலே போடுறேன்னா விதி மேலே. பிரச்சனை உங்ககிட்ட, ஆனால் பிரச்சனை எது மேலே சொல்கிற? மழை இயல்பானது, கொண்டாட வேண்டியது. நான் என்ன பண்ண தெரியாமல் போயிட்டேன், நான் அதை மதிக்க தெரியாத அளவுக்கு என் மதியை வச்சுன்னா அதை என்ன சொல்லுங்கிறேன் நான். இப்போ இந்த நேரத்தில் சனியை வீட்டை விட்டு வெளியே போகும்போது வருது, உனக்கு தந்தி ஊத்துட்டா வர முடியும் பைத்தியம். மழை தப்பு நீ சரி, மழை தப்பு நீ சரி, உன் மனைவி தப்பு நீ சரி, உன் கணவன் தப்பு நீ சரி. நீ நினைக்கிறதெல்லாம் அப்படித்தான். எனக்கு போய் தங்க கட்டி போல சிலருக்கு பொண்டாட்டி, மண்ணாங்கட்டி போல எனக்கு பொண்டாட்டி, அவன் அவன் யோகம் அமைவது தான். நம்ம யோக சாதனை பண்ணுறதுக்கு தியானம்லாம் பார்த்துக்கிட்டான்னு யோக குடியில் கட்டி வச்சுக்கிறோம். லாஸ்ட்டில் எங்கடா போய் நிறுத்திட்டானுங்கனாக்க பொண்டாட்டி கட்டிட்டு தான் யோகான்ட்டானுங்க. எங்கே போய் நின்னானுங்க? எங்க யோகா எதுக்கு? பொண்டாட்டிக்கு. அவனுக்கு என்னப்பா, யோகக்காரன் காரு பங்களாலாம் கொடுத்துக்குறாங்க, காரு பங்களாலாம் கொடுத்துக்குறாங்க. அந்த பொம்பளை எப்படி நேரத்துலன்னு யாருக்கு தெரியா? இல்லை அவ்வளோமா எட்டி வச்சு சட்டைக்கு வச்சு வெளியே அமிச்சு பேர் மாமனார் பாட்டு பண்ணி வருவல்ல, என்ன அது, பணம் மட்டும் வாழ்க்கையா பாழா போன மனிதனுக்கு. நீ என்ன நினச்சிருந்த காரு பங்களான்னு? அங்கே அவரவர் கஷ்டம் யாருக்கு? அவரவருக்கு. அப்போ எனக்கு மதி இருந்தால் விதியை புரிஞ்சுக்கணுமே தவிர விதியை வெல்றது இல்லை. விதியை வெல்றதுன்னா என்னன்னா ஆப்ஷன் என்னென்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறது. யார்கிட்ட வேணால் பேசி பாருங்கள், ஆப்ஷன் கொடுத்துருப்பான். நீங்கள் ஒரு தப்பு நடந்துட்டு பேர் பின்னாடி இந்த யோசித்து பாருங்கள், நான் இந்த இடத்துல இப்படி நடந்துக்கிறேன்னு நீங்களே கண்டுபிடிச்சி சொல்லுவீங்க. நீங்களே சொல்லுவீங்க, வேறு யாரோ கிடையாது. இந்த இடத்துல நான் இப்படி ஆக்ட் பண்ணியிருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது சொல்லுவீங்க. நீங்கள் தீர்வு சொல்லாத மனிதராகவே இருக்கவே முடியாது. உங்களுக்கே புரியும். நடந்து முடிஞ்ச உடனே பின்னாடி திரும்பி என்ன சொல்லுவீங்கன்னா, நான் இந்த இடத்துல எப்படி நடந்திருக்கலாம், இப்படி நடந்திருக்கலாம் சொல்லிக்கிறீங்களா இல்லையா? ஏன் சொன்னீங்க?
அப்போ கெட்டு போனது எங்கே என்ன அது அங்கே புரிஞ்சிச்சா? இப்போ புரிய வச்சிட்டாங்க. நான் என்ன புரிய வச்சிட்டேன்? பிரச்சனை எங்கே நடக்குது? மதியில். விதியிலையா மதியிலையா? இப்போ சொல்லுங்கள், விதியை மதியால் வெல்லாமா மதியை வெல்லாமா? முதல்ல விதி என்னமோ இப்படி தாங்குதே. பர்ஃபெக்ட், ரொம்ப பர்ஃபெக்ட். விதி எப்படி இதே? ஒரு 15 16 இல்லை, உன்னால் சும்மா இருக்க முடியும் சார்? அவர் ஜாதியில் விசந்தவர் இல்லை, அதனால் அவருக்கு அதெல்லாம் தோணுச்சு. எனக்கு நான் தாழ்ந்தவங்களே எனக்கு இல்லை சொல்ல முடியாது. நெருப்பில் கை விட்டார் ஒருத்தர், வரணும் 4 வர்ணத்தாருங்களும். யார் கை வேந்துறான்? சீத்தையை உள்ளே இறக்கி விட்டாரு. நானும் என் பொண்டாட்டி உள்ளே விட்ருவேன் செய்வேன். நீ ராமர் என்ன சொல்கிறது, நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. இப்படித்தானே? எந்த ராமரை மட்டும் சொல்ல, ராமர் பல ராமர். ராமன் எத்தனை ராமனடி, அப்படித்தானே? நீங்கள் ராமன் ஒன்று, நீங்கள் எங்கன்னா வில்லு அம்பு வச்சுன்னு ஒச்சாரா முடிச்சாரா? போட்டின்னா வளைக்கணுமா உடைக்கணுமா? வளைக்கணும். ஏன் ஒச்சான் இருந்தாலே ஒச்சி வச்சுக்கிறானுங்க, தூக்கணுன்னா ஒஞ்சிட்டு இருக்குது. அவர் வச்சாருன்னுக்கிறானுங்க. மற்ற ராஜாங்களுக்கெல்லாம் போகும்போது ஒட்டி வச்சுருந்துக்கிறானுங்க. இவன் போது தூங்கும்போது என்ன பண்ணிக்கிறானுங்க? திருட்டுத்தனமாக யாரோ ஒட்டி வச்சுக்கிறான். அதான் விதி. உனக்கும் எனக்கு என்ன பண்ணாது அது தெரியல. சஸ்பென்ஸாக ஏதோ நடந்துக்குதாங்க. என்னால் என் மதிக்கு புரியலன்னா நான் என்ன நினச்சிக்கிறேன்? என் மதி என்ன ஆயிடுச்சே? விதி எப்போதும் தப்பு இல்லை, முதல்ல கொஞ்சம் வச்சுக்கணும். உன்னை கடவுள் அல்லது விதி எப்படி செஞ்சுக்குதே? மனுஷனா நீ என்ன பண்ணுகிற? மதமா, ஜாதியா, ஊரா, மொழியா அசிங்கசியமாக ஆகிற யாரு? நீ ஏன் கடவுளா? யாரை சொல்கிற பழிய? கடவுள் உன்னை கூப்பிட்டு வச்சு தள்ள வர ஏஜின்னு பாரு வேலை. இதை இது மாதிரி இத்தனை கோடி பேருக்கு ஏதுனா அவர் கதை இல்லை. பரிச்சை எதுக்கு விட்டுறீங்க அவரை? வேறு வேலை வெட்டியில் இருக்க உட்காந்து உங்களுக்கு தள்ள எழுதிக்கிறது வேலையா? அப்பப்பா ஆல்மா போய் அவர்கிட்ட வேணுனாக்கா தலையை மாற்றி எழுதிடுவாரா? மாற்றி எழுத முடியும்னா அவருலாம் மனுஷன். அவர் அப்பப்போ அடிச்சுட்டு எழுதுற அளவுக்கு அறிவில்லாதவனா அவன்? போயிட்டு என் விதியை மாற்றுன்னு கடவுள்கிட்ட கேட்டால் நடக்குமா? ஏன் நடக்காது? ஏன் நடக்காது? அது கரெக்டாக தான் ஏற்றுக்கிறாரு அவர். என் மதி தான் என்ன பண்ணுச்சே? இப்படி போது இப்படி போயிடுச்சு. ஒருத்தன் ஃபேக்ட்ரிக்கு வேலைக்கு வரான். ஃபேக்ட்ரிக்கு ஐசிஎஃப் ரயில்வேல வேலை செஞ்சது. நான் ஐசிஎஃப்பில் வேலைக்கு வரான். இந்த ஒர்க்ஸ்மேன் ஸ்பெஷல் வரும் காலங்கத்தால். டெய்லியும் வந்துடும் போயின்னு தான். காலையில் இவன் வர நேரத்துக்கு ஒரு பூக்கார பொம்பளை பூ கட்டின்னு வந்துக்கிறான். பார்த்தா ரூட்டு விட்டான். ஃபேக்ட்ரிக்கு போல் பொம்பளை கூட போயிட்டான். அவங்க இட்டுன்னு போயிட்டு எல்லாத்தையும் உருவிக்கின்னு என்னென்ன முடியுமோ அவ்வளோ உருவிக்கின்னு சாராயத்தை ஊற்றி அங்கேயே கழத்திக்கினாங்க. அங்கேயே நின்ட்டான். ஆனால் ஒரு கட்டத்தை செத்தும் போயிட்டான். ஃபேக்ட்ரி போனவங்க காணுன்னு தேர்ந்துக்கிறாங்க. விதியா? இப்போ அவன் கெட்டு போனதுக்கு காரணம் விதியா மதியாயா? மதி இழந்து போய் நீ செயல்லாம் தப்பா செஞ்சு விட்டு விதின்ற. நான் விதி மதியை பற்றி பேசும்போது ஒரு புக்கெல்லாம் வச்சுக்கிறேன். சொன்னால் எவனாலும் கூட பிடிப்பீங்க, அது ஒரு பெரிய பிரச்சனை எனக்கு. ஆமாம், நான் எவன் பேர் சொன்னாலும் மாட்டின்னு போயிடுவேன். ஆமாம், எல்லாம் என்னோட மேலே ஜாதியில் உயர்ந்தவனாங்கிறானுங்க. என்ன பண்ணுறது? கோமணம் கட்டினவன். ஐயோ, நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஒருத்தன் கதை சொல்லிடுறான்பா, நீங்கள் புரிஞ்சாலும் புரியாத மாதிரி இருந்திருங்க. அவனை கேட்டுக்கிறாங்க. அந்த மனுஷனை போய் கேட்டுக்கிறாங்க, விதி மதியை சொல்லுன்னு. ஏந்துருங்க, வெளியே போங்கன்ட்டுக்கிறான் எல்லாரையும். போயிட்டு திரும்ப உட்காருங்க நீங்கிறான். உட்காந்துக்கிறாங்க. யாரெல்லாம் அங்கேயே உட்காந்திங்கன்னா சில பேர் எஸ், யாரெல்லாம் மாறி உட்காந்துங்க சில பேர் நோ. இதுதான் விதின்ட்டான். புரிய வச்சுட்டா நினைக்கிறீங்க? உன் விதி இங்கே நீங்கள் உட்காந்துருந்த, இப்போ உன் விதி மாறிச்சு, அதனால மாறிட்டேன்ட்டான். புரிஞ்சிச்சா உங்களுக்கு? அவனுக்கு புரிஞ்சிச்சான்னு எனக்கு புரியல, எனக்கு தெரியாது. நான் கதை படித்தேன், எனக்கு சத்தியமாக புரியவே இல்லை. கதை படித்தப்பா. இந்த கதை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கினீங்களா? ஐயோ, கதையாக சொல்கிறானுங்க விதிக்கு. அவங்க காக்கா போச்சு, அதனால தான் அவனுக்கு வீதி. காக்கா உட்கார பனம்பழம் ஊந்துச்சு, பனம்பழம் ஊனுன்றது வீதி. இப்படிலாம் பார்த்துக்கிறீங்களா? தலை எழுத்து
தர்மம் தலை காக்கும். ஏன்டா நெட்டு லூஸாக போட்டு கீழே உட்காந்துருக்கா மேலே வந்து என்ன பண்ண முடியும்? அன்னைக்கு யாரோ ஒருத்தர் காப்பி கொடுத்தாங்க, நேற்று உனக்கு கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சுனாக்கா உனக்கு அது விதி தர்மம் காப்பாற்றிச்சா? பிரச்சனை எங்கே? என் அறிவு எப்படி வேலை செய்யுது? நான் என்ன பண்ணுகிறேன்? என்னென்ன ஆப்ஷன் இருக்குது? யார் யோசிக்கணா? பைக்கில் நீ போகிறன்னா விபத்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரூல் நம்பர் 1, விதி நம்பர் 1 இது. என்ன நடக்குது வாய்ப்பு இருக்குது? விபத்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் ஹெல்மெட்டு போடுன்னே சொல்லிக்கிறான். ஹெல்மெட்டை போட்டால் பக்கத்தில் வந்து ஆறுனாச்சா கூட காது கேட்காது. ஆமாவா இல்லையா? ஹெல்மெட் போடுறவனுக்கு தான் தெரியும். பக்கத்துலேயே வந்தால் கூட ஃபீல் பண்ண முடியாது நம்மளால். ஏன்னா ஃபுல்லாக போட்டு அடிச்சுன்னுக்குதா. ஓப்பனாக இருக்கும்போது யாருன்னா பக்கத்தில் வந்தால் கூட ஃபீலிங் ஆகும். நடு ரோட்டில் நம்மது ரோடுன்னு நினச்சின்னு போய் நிற்போம். ஏன்னா நம்ம தாத்தா தானே போட்டார். ஆமாம், நடுவில் போய் நிற்போம். பின்னாடி யாருன்னு அடிப்பாங்க கேட்காது. அவன் வரோம், நம்ம முறைச்சி பார்ப்போம், யானே தெரியாது. நம்ம வரோம் முறைச்சி பார்க்கல, திட்டும் போவான். விதி நம்பர் 3 அசியமாக ஒருத்தன் திட்டு போகிறான். ஜங்கிள் தீரி. நம்ம பண்ண ஒரு வேகத்தில் போய் நிற்போம். எவனோ ஒருத்தன் வேகமாக போனோன்னே என்னடா வண்டி மெதுவாக போகுதுன்னு நம்ம அப்போ தான் ஆக்சிடென்ட் இருக்குதே தெரியும் நமக்கு. பக்கத்துக்கார வண்டியில் போனேன்னா இப்போ இதெல்லாம் என்ன? இதெல்லாம் விதி. சாலை விதி என்ன? ஹெல்மெட்டு போடணும். ஆனால் ஹெல்மெட்டு போட்டால் காது கேட்காது. அந்த விதி நீ அவங்ககிட்ட என்ன பண்ண முடியாது. காது கேட்குது கேட்கல எனக்கு பிரச்சனை கிடையாது. உனக்கு ஆக்சிடென்ட் போனால் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண மாட்டோம். அப்படின்னா அங்கங்கே நின்று போலீஸ்காரன் காசு கேட்பாங்க. என்னங்க புரியலையா? உன்னையே என்ன பண்ணுவேன்? ஒன்று கெஞ்சுவேன், சார் போடாதீங்க, நான் எதுனா 1000 ரூபாய் ஃபைன் போடாதீங்க சார், ஒரு 500 ரூபாய் கொடுக்குறேன். எது வந்தாலும் பேசிக்கலாம். அவன் வண்டி வாங்கி வச்சுன்னா அவ்வளோமா பேசலான்னுவான். பாப்பான் மூஞ்செல்லாம் உண்மையிலே அவன் யார் என்ன எல்லாம் பாயிண்ட்லாம் எடுத்துக்கான். இப்போ 100 ரூபா தாங்குதுன்ட்டு மீதியெல்லாம் அங்கேயே அமுக்குவோம் போட்டு உள்ளவே. அவங்கவுங்க சாமர்த்தியம். இதெல்லாம் எதை தான் சேர்ந்தே விதிக்கு பிள்ளை எவ்வளோ கதக்குதே. இப்போ நமக்கு நம்ம என்ன சொல்லுவோம்னா 100 ரூபாய் ஒரு ஃபைன் கட்டினா அதான் விதி. அப்படியா? ஒரு விதி ஒரு சட்டம் போடுறாங்கன்னா அதை ஃபாலோ பண்ண வேண்டியது நம்ம வேலை. அப்படித்தானே? அது பண்ணலன்னா இப்போ நான் இருக்கிறேன், மதத்தை பேசக்கூடாது, இது ரூல், பேசக்கூடாது தானே? மதத்துக்குள்ளே போய் இந்த மதத்தில் இருக்கிறவங்க இப்படி பண்ணுறான், அந்த மதத்தில் இருக்கிறவங்க அப்படி பண்ணுறான், இந்த மதத்தில் இப்படிக்கிறான்னாக்கா உண்மைதான். ஆனால் ஒத்துக்கிற தகுதி இல்லாமங்கிறானுங்கள, மனசு புண்படுது இல்லை. ஆக்சுவலாக நம்ம பண்படுறதுக்காக கீறுறோம். ஆனால் என்ன ஆயிடுதாங்க? புண்படுது தானே. இப்போ நிலத்தை புண்பத்துருமா பண்பத்துருமா எப்படி வேணா சொல்லிக்கலாம். நிலத்தை நேசிக்கிறவங்க இருந்தாங்கன்னா யாருன்னா ஒருத்தர் பெரிய ஆள் இருப்பார், மகான் இருப்பார், மண்ணங்கட்டி கொஞ்சம் கூட மனசு கொஞ்சிடுவார். அவர் முன்னாடி ஏறு போட்டு கலப்பை போட்டு மண்ணு கலர்னா என்ன ஆவார்? தூக்கு பிடிச்சி எடுத்துருவார். என்ன ஒழுங்காக இருக்கிற நிலத்தை குத்தி கீக்கிறானுங்களே பாவிங்க. அதுவாறு 2 மாடை வர வச்சு ஓட்டுறானுங்களே. இல்லை மாடையும் வர என்ன பண்ணுறானுங்க? அசிங்கப்படுத்துறானு. மேலே ஏறி நிலத்தையும் வரோம். அவங்கள பார்த்தா தெரியாது, தற்கொலை பண்ணி செத்துட்டு போயிரு அவர். நல்ல வேலை அவரெல்லாம் அந்த வேலைக்கெல்லாம் போகவே இல்லை. எங்கேயும் போய் ஓரமாக உட்காந்து எவனை பிச்சை போட்டான வாங்கி வச்சுன்னு சோறை போட்டு போயிட்டுக்கிறான். அவர் 10 வச்சாரு ஒன்றும் அமைக்கவே இல்லைன்றானுங்க. கேஸ் ஸ்டவ் வாங்கலன்னு அர்த்தம். இந்த சாதாரண விஷயம் புரியலாம். யார் தப்பு இது? அதான் உன் விதி. உன் மதி. விதியா மதியாயா? இப்போ பிரச்சனை எங்கேயா? விதிக்கிட்ட மதிக்கிட்டியா? இப்போ விதியை வெல்லலாமா வெல்ல வேணாவா? விதியை ஏன் வெல்லணும்? கடவுள் சரியாக தானே செஞ்சுக்கிறான் எல்லாத்தையும். மழை வேணுமா வேணாவா? வெயில் வேணுமா வேணாவா? நிலத்தை கீரணுமா கீறக்கூடாதா? விதை போடணுமா போடக்கூடாதா? ஆடு மாடெல்லாம் சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா? மீன்லாம் சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா? இவனுங்கெல்லாம் யார் இதெல்லாம் சொல்கிறதுக்கு? மதிக்கட்டு மூடர் விதி என உளருவார். மதிக்கட்ட மூடர் என்னன்னு பண்ணுவார்? விதி அவன் கருமம், அவன் விதி, அதை சாப்பிடணும்னு இவன் சொன்னான். யார் சொன்னது? எதை சாப்பிட்டாலும் சரிக்கிற மாதிரி உடம்பை எனக்கு ஊத்துக்கிறாரு கடவுள். உன் பிரச்சனை என்ன? இல்லை பொண்டாட்டிக்கு வலி இது புள்ள போய்க்கும் போது யாரோ ஒருத்தர் பார்த்துட்டு வந்துட்டேன் நான். நீங்களாம் ரொம்ப நல்லவங்க. நான் தான் குழந்தை பொறுத்து பெரிய விஷயம். செத்து போயிடுச்சேன்ட்டோன்னே எனக்கு கல்யாணம் ஆகி சாந்தி முகத்துக்கு போக மாட்டேன்றேன். பக்கத்தில் பாண்டியோட பார்த்து தலைமை 10 அடி தூங்கு. ஏன்னா பண்ணிட்டா புள்ள வந்துடும், நீ செத்து பொழைக்கணும், சும்மா தூங்குன்றேன் நான். அவன் என்ன பண்ணுறா?
இவன் வேலைக்கு ஆகாத பீஸு, இவனுக்கு வேலைக்கு ஆக மாட்டான். ஹலோ மை டியர் நம்பர், கேட்கவே உந்தன் குரல் சொர்க்கம், கற்பனை ஓர் 1000 கடந்துதான் போனான் என்ன, வேலியுள்ள முல்லை வேலி எனக்கு இல்லை, பொறுமையுடன் இருங்கள் முதுமை வரும் வரையோ. ஹலோ, இப்போ நான் நல்லவன், என்ன பண்ணுறேன் என் பொண்டாட்டிய, இப்போ விதி உச்சி வகுந்தெடுத்து பிச்சி பூ வச்ச கிளி பச்சை மலை பக்கத்தில் மேயுதுன்னு சொன்னாங்க, மேயுதுன்னு சொன்னதில நியாயம் என்ன கண்ணாத்தா. ஏ ஆரீராரோ ஆரீராரோ. என்னடா விதியை புரிஞ்சுனீங்க? நீங்களா ஜாதியை சொல்லி விட்டு நீ ஜாதியில் மட்டும் சொன்னால் ஒத்துக்குந்து யாருடா தப்பு? இது என் தலையத்தா? ஏய், நீ கமெண்ட் எழுதிட்டா ஓத்தா சொல்லக்கூடாதுன்னு யாரா தப்பு சொன்னது? ஓத்தான்னு உன்னை சொல்லக்கூடாது. நான் பொதுவாக சொன்னேன். யார் என்ன இப்போ என்ன கேட்குறாங்க, நான் யாரையோ ஓத்தா சொன்னேன் சார் இவன்னு சொல்லிக்கிறேன். நான் கூப்பிட்டு ஏன்டா பெருமாள் நான் உன்னை ஓத்தான்னு சொல்லுவேன் சார், அவ்வளோ கேடுகிட்டா போயிட்டு இருக்கிறேன். நம்ம பேசலாம். ஆனால் ஒருத்தனை பேர் சொல்லி சொன்னால் என்ன ஆகிடுவான்? சொல்ல முடியாது. பெருமாள் இதுக்குன்னே தேடி போய் சார் என்ன தான் சொன்னார் கூட சொல்லலாம். நம்ம சொல்லுவோம் சார் வந்தவங்களே யாருமே பெருமாள் இல்லை. இருக்கிறீங்களா யாருன்னா பெருமாள்? யாருன்னா இருக்கிறீங்களா பெருமாள்? பரவாயில்ல, நல்ல வேலை. பாரு எவ்வளோ பெரிய ஞானம் எனக்கு தெரிந்தா. இங்கே என்ன தெரிஞ்சு வச்சுக்கிறேன் நான்? பெருமாள்னு ஒருத்தன் உட்காந்துங்கள தெரிதா? நீங்கள் சாதாரணமாக கடந்து போயிடுறீங்க. நான் பெரிய ஞானி உங்களுக்கு தெரிதா இல்லையா? ஐயோ, ஒத்துக்க மாட்டீங்க. அதான் உங்கள் மதி என்ன செய்த? விதி என்ற பேர்ல விதி என்று ஏதும் இல்லை, வீணர்கள் செய்த வேலை இல்ல. உடல் உண்டு உள்ளம் உண்டு, முன்னேறு மேலே மேலே, சொல்லாதே யாரும் கேட்டால் எல்லோரும் தாங்க மாட்டார். இதெல்லாம் போய் எல்லார்கிட்டையும் சொல்லினுக்கு அது விதின்னு ஒன்று இல்லை. மதி தான் டேமேஜ் ஆகிட்டு இருக்குதுன்னு சொன்னேன்னு வச்சு ஒத்துப்பா நினைக்கிற? ஆமாம், இவரு ஓத்தவங்க பண்ணுறவங்க என்னடா தெரியும்னு கேட்பான். உண்மையாக அதான், எனக்கு எதுவும் தெரியாத. புரியுதா? புரிஞ்சிச்சா? இப்போ சொல்லு, மழை பெய்யுது விதி, கொடை பிடிக்கிறது மதியா? நினைத்ததெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை, நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி எங்கும் இல்லை. அப்படிதானே? தொடர்ந்த கதை முடிவதில்லை, இறைவன் ஏட்டினிலே முடிந்த கதை தொடர்வதில்லை. வாழ்க்கை ஒரு உன்னதமான பயணம். விதி இறைவன் கொடுத்தது நமக்கு ஒரு அற்புதமான சூழ்நிலை. என்னை ஆணாவோ பெண்ணாவாக்குந்து விதி. என்னை ஆணாவோ பெண்ணாவாக்குந்து என்னது? விதி. அதெல்லாம் இல்லைன்னா சொல்ல முடியாது. விதி இருக்குது. அதை நான் எப்படி கொண்டாட போகிறேன்றது மதி. கொண்டாடுறதுக்கு மதியா, விதியை தப்புன்னு சொல்கிறதுக்கு மதியா? ஹே, தப்பு எங்க? மதிக்கிட்டியா விதிக்கிட்டியா? எதை மதிக்கல நீப்பா? விதியை மதின்னு சொன்னா விதியை மதியால வெள்ளான்ட்டானுங்கய்யா. பைத்தியக்காரனுக்கு நம்பர் ஃப்ராடு ஒரு நம்பர் கம்பெனி. புரியுதா? விதியை என்ன பண்ண? மதி. விதியை என்ன பண்ண? மதி. த ரூல்ஸ். அதெல்லாம் பண்ண நீ. ரெஸ்பெக்ட் த ரூல்ஸ். ஐயோ, புரிஞ்சிச்சா? இப்போ என்ன பண்ணா? விதியும் மதியம்லாம் கிடையாது. விதியை மதி. விதியை ஏன்? நான்லாம் விதியெல்லாம் மதிக்க மாட்டேன் சார். விதியெல்லாம் நல்லா மதிக்கவே முடியாது. கொடுங்க அந்த பரோட்டாவை, காதில் வச்சு அமுக்குறேன். மிக்சியில் போடுற பைத்தியம். 2 முட்டை வச்சு விடு, மிக்சியில் போட்டு வச்சு குச்சிடு, குடிப்ப. உன் மதி என்ன பண்ணுத? தொட்டு சாப்பிட்ற பொருள் என்ன பண்ணுகிற? ஐயா மென்னு நேரன்றா நீ கேட்டீங்க. நீ எப்பேற்பட்ட மதி உள்ளவ? புரிஞ்சுச்சா? உன் மதி எப்படி வேலை செய்யுத? அது விதியா? விதியை மதிக்கிறது மதியா? இல்லை விதியை கடக்க நினைக்கிறது மதியா? பிறந்தா சேர்த்துருவான். த ரூல் தான் சார். அவர்லாம் சாவல. ஒரு 4-5 பேர் இருக்கிறாங்க.
ஆமாம், இன்னமோ பேர் சொரூப தம்பி. ஜலசமாதி மட்டும் இல்லை, சொரூப சமாதியெல்லாம் இருக்குது. ஜலசமாதிக்கே பயந்தா எப்படியே? அப்படிலாம் பயப்படாத. சொரூப சமாதி பண்ணலாம் நம்ம. வந்துரு ஒரு நாளைக்கு என்ன சொல்கிறது, ஒரு 10 லட்சம் கொடுத்துரு என்ன சொரூப சமாதின்னு. நான் என்ன பண்ணுறேன், டேங்கு திறந்து விட்டு பெட்ரோல் ஃபுல்லாக போட்டு போய் காமிக்கிறேன். நான் சொரூப சமாதி ஆகிடுவேன். நான் அது மாதிரி சத்தியமாக செய்ய மாட்டேன். நீயே சொன்னால் கூட, சாமி நீ வேற எங்கன்னா போய் பார்த்துக்க சாமி, நீ வேற எங்கன்னா போய் என்ன பண்ணிட்டே. அதெல்லாம் நான் அது யாருக்கும் கெடுதல் செய்ய மாட்டேன். அதெல்லாம் எனக்கு பிடிக்காது, என்னால் முடியாது. அதான் விதி. ஏன்னு வச்சுக்க, நான் நிம்மதியாக இருக்க முடியாது. யாருன்னா கெடுதல் பண்ணிட்டு நான் நம்ப முடியாது. நான் யாருன்னா என்ன கூட சண்டை போட நான் திரும்ப போய் பேசுகிறேன். ஈவன் என் பொண்டாட்டியாக இருக்கட்டும், என் பிள்ளையாக இருக்கட்டும், யாரும் இருக்கட்டும், பிரச்சனை ஏன் தான் இருக்கக்கூடாது. ஏன் நம்ம நிம்மதியாக இருக்க முடியாது. நம்ம போய் ஜாலியாக போயிட்டுனா நீ திட்டினால் தானே நான் என்ன பண்ணுறது. அப்போ கோவம் வந்து என்ன பண்ணேன். ஆனால் அதே மாதிரி ரூல் வச்சுருப்பேன். சரி, ரூல்லாம் நான் தாண்டவே மாட்டேன். யாராக இருந்தாலும் யார்கிட்டையும் அந்த ரூலில் நான் மிஸ் பண்ணவே மாட்டேன். இப்போ உட்காந்து சொல்லுவேன் காலையில் எழுந்துக்கிட்டு, காலைல எழுப்ப மாட்டேன். இது அசிங்கபத்திரத்தெல்லாம் கிடையாது. சுதந்திரத்தில் தலையிட மாட்டேன், ஆனால் சொல்லாமே இருக்க மாட்டேன். என்னை கேட்பாங்கல்ல, அப்போ தான் எனக்கு ரேங்கிக்கும். ஏய் என்ன எத்தனை வாட்டி சொல்லுங்கிற என்ன புரிஞ்சிச்சு என்ன சொல்கிறேன்ட்டு. அங்கே மட்டும்தான் அவர் கூட இது. அதர்வைஸ் நீ என்ன பண்ணினுக்கலாம். இங்கே கூட ஆஃபீஸ் கூட சொல்கிறேன், லேட்டாக வந்தால் நான் எதுவுமே கேட்க மாட்டேன். இன்றைக்கி நான் சீக்கிரமாக வந்துட்டேன் இல்லை லேட்டாக வந்தேன்னு ஒன்று சொல்கிறாங்க பார்த்தியா, அப்போ தான் பிரச்சனை. உனக்கு சுதந்திரம் கொடுத்துட்டுருக்குறேன் தானே, லேட்டாக வந்தால் சீக்கிரம் வந்து எனக்கு வேலை முடிஞ்சால் போதும், அவள் தான் என் வேலை. புரியுது என்ன சொல்கிறேன்ட்டு. அப்போ ரூல் தான். அதை என்ன செய்யணும், நான் மதிக்கணும். ரூல் என்ன பண்ணணும், நான் மதிக்கணும். கடவுள் என்ன படைச்சிட்டான், நான் என்ன பண்ணணும். ரூல் என்ன கேட்டியா? எப்பனா சார் ஒய் நான் எதுக்கு பிறந்தேன் கேட்டியா? நீ உன் பல்லு என்ன அமைக்கிற, உன் கண் எப்படி இருக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது, உன் கலர் பிளைண்டாக இல்லையா நீ செக் பண்ண மாட்டேன்ற, உன் கால் எப்படி இருக்குது, உன் முட்டி எப்படி இருக்குது, எவ்வளோ வெயிட்டுக்கிற, இல்லை எவ்வளோ சாப்பிட்ற, எப்படி தூங்குற, எவ்வளோ தூரம் மகிழ்ச்சியாக வச்சுக்கிற, உன் வாழ்க்கைக்கு போதுமானது இருக்குதா இல்லையா, பொண்டாட்டி சரியா, புள்ள சரியா, நான் யாரை கூட எப்படி வாழ்கிறேன், எல்லாரும் கூட நான் சரியாக பேசுகிறேன்னா கேட்டியா? கேட்டியா? நேரம் தலையை தின்ற. உன்னை யாருன்னா சந்தோஷமாக இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்களா? ஐயா என்னை பார்த்து நிறைய பேர் மிளறது என்ன தெரியுமா, ஒருத்தனை பார்த்து நீ இந்த ஜாதிரா கம்முன்னு இருக்குன்னா கம்முன்னு ஆகிடுவான். ஏன் மனுஷனுக்கு என்ன இருக்குது, மதி இருக்குது. தேய்பிரை நிலாவாகிறான். தேய்பிரையாக இருந்தால் அது நிலா, வளர்ப்பிரையாக இருந்தால் அது பேர் மதி. தேய்பிரையாக இருந்தால் அது பேர் என்ன, நிலா. வளர்ப்பிரையாக இருந்தால் அது பேர் என்ன, மதி. ரெண்டும் ஒன்று கிடையாது. ரெண்டும் ஒன்று கிடையாது. பேருங்களுக்குள்ளெல்லாம் சூட்சமாக வச்சுக்கிறான் தமிழில் மட்டும்தான். பேருக்குள்ளெல்லாம் கூட. காலைல ஒரு மேட்ரு ஒருத்தர் சொல்லியிருந்தார், ரத்தம், குருதி, உதிரம் மூணும் ஒன்று மாதிரி இது இல்லை, ஒன்று கிடையாது. ரத்தம் சுத்தமானது, ரத்தம் சுத்தமானது. குருதி கொஞ்சம் கெட்டு போயிடுச்சேன்னா வெளியே வந்து அது உதிரம். மாதவிடாய உதிரம்னாங்க வெளியே வர்றதுனால உதிரப்போக்கு. அடிப்பட்டால் வந்து அது பேர் என்ன, ரத்தம். ஒழுவாது, கொட்டும், உதிர்ந்துடும், கட்டி ஆகிடும். ஒரு வார்த்தைக்குள்ளவே என்ன பண்ணி வச்சுக்கிறானுங்க. அப்போ அவ்வளோ தெரிஞ்ச அந்த சமூகம் விதியை மதியால் வெல்ல நான் சொல்லியிருப்பாங்கன்னா என்ன அர்த்தம், மதி வந்தால் விதியை புரிஞ்சுப்பான் தானே. விதியை மதின்னு சொல்லிக்கிறாங்க. என்ன நினச்சிக்கிறீங்க, ரெண்டும் தனித்தனியாக ஆக்கிவிட்டு அதை நான் வர ஜெயிப்பேன், அதை கூட விதியை கூட சண்டை போட முடியுமான்றேன். நான் செத்து தான் போனோம், ஒத்துக்கும் தான் ஆகணும். செத்து தான் போனோம், ஒத்துக்கும் தான் ஆகணும். மதியில் வென்றுவேன், சாவே மாட்டேன் சொல்லலாமா? அது மாதிரியே பாவம் இல்லை. நீங்கள் அந்த மாதிரி முயற்சி எடுக்கக்கூடாது. எந்த மாதிரி முயற்சியா? விதியை வெல்ற முயற்சி சாத்தியமே இல்லை, முடியவே முடியாது. ஆனால் கடவுள் ரூல் எப்படி வச்சுக்கிறாருன்னா, பல வழிடா தம்பி. வாழ தெரிஞ்சவனுக்கு வாழ்க்கை வசந்தம். இந்த உலகம் சொர்க்கம், இந்த உலகம் நரகம். நாங்கள் உலகம் சொர்க்கம், நீங்கள் அப்படியே அடுத்த வரி உலகம் நரகன்றீங்களே. விதி புரிஞ்சா இது சொர்க்கம், விதி புரியலனா இது நரகம். நாங்கள் விதி புரியணுமா? ஆமாம், புரிஞ்சுக்கணும். சாவு பிறந்தேன்னு தெரிஞ்சால் எப்படி வாழலாம்? சாவே மாட்டேன்னா எப்படி வாழ்வேன்? சாவு மருந்து வாழ்ந்துங்கிற சனினே செத்துருவேன், அது உனக்கு புரிய மாட்டேன். செத்துருவேன்னு புரிஞ்சால் அடுத்தவங்க மேலாம் கோவப்படுவியா? நேரம் இருக்காது. ஒரு கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை வேறு மாதிரியா இருக்குது. உனக்கு கணக்கும் போட தெரியாது. விதின்னு என்னன்னே தெரிஞ்சிக்கல.
இந்த கொடை இந்த மழை இதெல்லாம் சொம்மனா பேசிக்கிறேன். எனக்கு ஏந்து வெளியே போ, சேரில் வந்து உட்காந்துக்க. ஏந்து வெளியே போனேன், ஏன் ஏந்து போனேன்? சத்சங்க நான் விதியை சொல்கிறேன்னா ஏன்டா ஏந்து போகிறேன் கேட்கணுமா கேட்கக்கூடாதா? அப்போனா மதி என்ன தான் ஏன்னா எதனா சொன்னால் அதை பண்ணு கேட்டுங்கிற. மதியை மதிக்கிற நீ விதியை மதிக்க மாட்டேற. இங்கே பிரச்சனை உனக்கு அதுதான். யாரோ ஒருத்தர் மதி உள்ளவர்னு நினச்சிக்கிற, அவர் சொன்னால் எல்லாமே சரியாக இருக்குன்னு ஒத்துக்கிற. இதுதான் உன் பிரச்சனையே. நான் பேசினா உன்னால் ஒத்துக்கூடாது, அது விஷயம் இல்லை. நான் பேசுன பிறகு நீ அண்ணா சொல்ல வந்தால் அதை தான் நீ ஒத்துக்கணும். என் பேச்செல்லாம் ஒத்துக்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை. புரிஞ்சு வச்சுக்கணும். என்னை ஒத்துக்கணுன்ற அவசியம் உனக்கு இல்லவே இல்லை. என் வாழ்க்கையை நான் எப்படின்னா வந்து நிற்பேன், நீ எப்படி வாழணும்? யார் டிசைடிங் அத்தாரிட்டியே? ஏன் தலையெழுத்தும் தலையெழுத்தும் வேறு வேறுன்னு சொல்ல வராங்க. தலையெழுத்துனா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டேன்னா, ஒவ்வொரு தனி மனிதனும் தனித்தனி விதியோட தான் வந்துக்கிறான். எல்லாரும் செத்துருவோன்றது காமன் ரூல், எப்போ சாவுன்றது வேறு மாதிரியான ரூல். ஆக்சிடென்ட்டில் செத்து போட்டு விதின்லாம் சொல்லக்கூடாது, கவனக்குறைவுன்னு சொல்லணும். அப்படி இல்லைன்னா இது விபத்து தான். சந்தர்ப்பம் கொடுத்தது யார்? நாம தான். அப்போது இந்த ஜனம் நிறைய ஆகும்போது, மக்கள் அதிகமாகும்போது, ரோட்டில் போகும்போது ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி வாய்ப்பு இருக்குதுன்னு தான் எப்படி ஓட்டுவேன்? நீ கவனமாக ஓட்டுவேன். பாசிட்டிவிசம் எப்படிங்கிற சிறப்பாகிற, எப்படிங்கிற சிறப்பாகிற வண்டி நல்லா ஓட்டுவேன்னு என்ன ஆகும்? 2 வண்டி வருதுன்னு உள்ளே போயிடுவேன். லாரி வரும் என்ன நினச்சின்னு ஒரு போவேன். 2 பைக் வருதுன்னு என்ன பண்ணுவேன்? நீ GS 50 எடுத்து போய் நடுவில் விடுவேன். அவன் நடுவில் வர லாரியில் ஒரு அம்பு வர இது சூளம் வர வச்சுருப்பான். நீ ஊந்து ஊரில் எடுத்து போய் சூளத்தை எடுத்து போய் சொல்லிட்டு இருப்ப. ஆத்தா உன்னை பழி வாங்கிட்டா, போன ஜென்மத்தில் பண்ண பாவம். ஆத்தாவா பழி வாங்க நாங்கள் ஓத்தா 2 லைட்டுன்னு போனது நடுவில் போந்து யார்? ஃப்ளேவர்னா அசிங்கமாக இருக்கேன். அதெல்லாம் பீப் போட்டுப்பாங்க, என்ன பிரச்சனை உங்களுக்கு? இல்லை பீப் போடாமல் கூட விடுவாங்க. யாரை என்ன பர்டிகுலர் பாயிண்ட் பண்ணால் தான் தப்பாயிடுது, இல்லைன்னா இல்லை. அந்தால ஏதோ லூஸு பேசிங்கிறான். இப்போ உள்ள டிஸ்க்ளைமர் போட்டு உள்ளே வந்து ஏன்டா பார்த்தீங்க நம்மளே கேட்டோம். என்ன சொல்கிறது புரியுதா? என்ன சொல்லிட்டு இப்போ சொல்லு. விதி என்னன்னா மதியம் நான் புரிஞ்சிச்சா விதியும் மதியம் என்ன ஆகிட்டுக்குது நமக்கு? ஐயோ இன்னும் நான் கற்றுக்கிட்டே அதெல்லாம் சரின்ற. நீ 1+1 யார் வேணால் கேட்டு பாரு, என்ன சொல்லுவான்? சனினே ஒரு ஆப்பிளும் ஒரு மாம்பழமும் 2 அடை. ஒரு ஆப்பிள் ஒரு மாம்பழம் உங்ககிட்ட கொடுத்தா 2 மாம்பழத்தை குடிப்பியா, 2 ஆப்பிள் குடிப்பியா? நீ குடிப்பியா? 1+1 = 2. ஸோ அம்மனா ஏஜிட்டு படிச்சுட்டு பரீட்சைட்டு பாஸ் ஆகிடு. ஒரு ஆப்பிள் ஒரு மாம்பழம் என்ன ஆகாது? புரியுதா? என்ன விதி புரிஞ்சுக்கிறேன் நீ? விதி நான் 1+1 = 2வா? எந்த ஒன்றோட சேரும்? புரியுதா விதி? இப்போ எது விதி? 1+1 = 2வா? பொருள் இருந்தால் தான் ஒன்றும் அப்போ 2 ஆப்பிள். அது 2 எப்படி ஆகும்? ஒரு ஆப்பிள் வேற சின்னதாகுது, அழுவி போன ஆப்பிள் 1, 2 ஆப்பிள் ஒரு ஆப்பிளா? நல்ல விதினா என்ன அப்படிலாம் கிடையாது, ஒத்துக்கவே கூடாது. கணக்கு சும்மா சொல்கிறதுக்கு கணக்கு, அது கணக்காக பேசிட்டு வந்துடுது. பரீட்சை பாஸ் ஆகிட்டியா அதோடு விட்டுடணும். அதெல்லாம் வாய்க்கில் எடுத்து வந்தால் கெட்டுப்பிடுவேன். ஒரு 10 நோட்டு கொடுங்க நான் கொடுத்தா வாங்கின்னு நீ ஒரு 10 நோட்டு கொடுப்பியா எனக்கு? நான் 200 ரூபாய் நோட்டு 10 கொடுத்தேன், நீ ஒரு 500 ரூபாய் நோட்டு 10 கொடுப்பியா எனக்கு? சொல்லலாம். நொல்ல அப்போ மட்டும் என்ன சொல்லுவாரு? நீங்கள் 200 ரூபாய் நோட்டு 10 கொடுத்தீங்க அதேவா கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியே சொல்ல மாட்டியா? அப்புறம் புரிஞ்சுச்சா? எது விதி? உள்ள இருக்குது சூட்சமோ. அப்போ விதியை மதித்தா தான், விதியை புரிஞ்சினா தான் வாழவே முடியும். விதி என்ன இல்லை? ஏழை பணக்காரன் இல்லை, சனாதானம்னு ஒன்று கடவுள் அடையிறதுக்கு, வர்ணசர்மன்னு ஒன்று பிறப்பால் இல்லை, சத்திரியனா பிறந்தோம் சூத்திர நாயகரான், இது பிராமண நாயகர்னா பிராமணனா பிறந்த ஒன்றும், இதுக்கெல்லாம் கதை இருக்குது. இருதா இல்லையா? சொல்லிட்டுனா இல்லையா? இதெல்லாம் புரியணும் நீ. அப்போது விதியை புரிஞ்சுக்கணும்னா பார்க்கணும் எதையும் என்ன பண்ணா, இது எனக்கு தேவையா இல்லையா? இதோட நான் இன்வால்மெண்ட் வச்சுக்குவா வேணாவா? உனக்கு தேவையா இல்லையான்னு யார் முடிவு பண்ணணும்? தேவையில்லாத விஷயத்தில் தலையிட்டது யார் தப்பு? ஏன் தேவையில்லாததுக்கெல்லாம் போகிறீங்க? தேவையில்லாத விஷயத்தை ஏன் சிந்திக்கிறீங்க? ஏன் நேரத்தை வீண் பண்ணுறீங்க? எதுக்கு மட்டும் யோசிங்க. உங்கள் தேவைங்களெல்லாம் அனாவசியப்படுத்திடுறீங்க. இன்னமும் நீங்கள் நல்ல அம்மா நல்ல அப்பா, என்ன இதெல்லாம் உங்கள் பிரச்சனை? என்ன பிரச்சனை உங்களுக்கு அதில்? நல்ல புருஷன் நல்ல பொண்டாட்டி, என்ன நல்லா வாந்தியான்னு தான் கடவுள் கேட்பார். நல்ல புருஷன் வாந்தியானா கேட்பாரு? அதெல்லாம் விதியே இல்லை. விதியில் அது இல்லவே இல்லை. இங்கே வந்தால் இங்கே ஒரு விளையாட்டு விளையாடுறாங்க, இங்கே வந்தால் இப்படி குடும்பம்னு ஒன்று செட்டப் பண்ணிடுறாங்க,
இங்கே வந்தால் இப்படி ஒன்று இருக்குது. எங்கே செத்து போனவங்களா கூட செத்து போனவங்க யாருனாக்குறாங்களா? எப்படி புருஷன் பண்ணாட்டின்றீங்க நீங்கள்? புருஷன் பண்ணிட்டீங்கன்னா என்ன? சும்மா வாழும்போது தமாஸ் பண்ணிக்கிது, அவ்வளோ தானே. அது மேலே இருந்தால் சொல்லுங்களேன். சீரியஸாக எங்கே ஆகுறீங்க? எங்கே சீரியஸ் ஆகணும், எங்கே சீரியஸ் ஆகாமக்கிறீங்க? எது உங்களுக்கு சீரியஸ் மேட்ரு? செத்த எங்கடா போவோம், யாரா கூட இருப்பாங்கன்னு கேட்டிங்களா? நீங்கள் கேட்டிங்களா? விதி எல்லாம் செத்து போகிறாங்க, என்ன நடக்குதுன்னு கேட்டிங்களா? விதியை கூர்ந்தே கவனிக்கல நீங்கள். உங்கள் மதி கொண்டு விதியை பார்க்கவே இல்லை. ஏன் ஒன்று என்னென்னோ சொல்கிறான் கேட்டுனுக்கிறீங்க. அதெல்லாம் என் தலையத்துன்னு ஒரு ஒத்துன்னு வாழாமல் போயிடுறீங்க. யார் பிரச்சனை இது? புரியுதா? விதியை ஒத்துக்குது யார் தப்பு? விதியை பாருங்கன்ற நான். விதியை பாரு, விதி என்ன சொல்லுதுன்னு கேளு. உன்னை பாரு, உனக்கான விதி எதுன்னு பாரு, உனக்கான ரூல் எதுன்னு பாரு. நீ எப்படி ஒழுக்கம், அது பேர் தான் ஒழுக்கம். விதி வேற, ஒழுக்கம் வேறெல்லாம் கிடையாது. விதி வேற, ஒழுக்கம் வேறெல்லாம் கிடையாது. புரிஞ்சுக்கணும். காலைல சூரியன் வரும், சூரியன் வரத்துக்கு எதுக்கு முன்னாடி எழுந்துக்கலாமா, பின்னாடி எழுந்துக்கலாமா? சூரியன் வந்து சுள்ளுன்னு சுட்டா தாமரை மலராதா. கிராமத்துக்கெல்லாம் சொல்லுவாங்க, சூரியன் வந்து சூத்த ஊத்து தூணிக்கிறிய நல்லாவா இருக்குதுன்னு. அவங்க கிராமத்தில் சாதாரணமாக சொல்லுவாங்க. அதை சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்துக்கு அதை எவனும் வாழ்க்கையில் முன்னேற முடியாதுன்றவாங்க. இதெல்லாம் ஜென்ரல் ரூல். இதெல்லாம் சார் நாங்கள் காலைல 3 மணிக்கு தான் பத்தோம், தப்பு கிடையாது. அது உங்கள் இஷ்டம். வாழ்க்கை யாருக்கு தான் தெரியும்? உங்களுக்கு தான். ரூலை புரிஞ்சுக்கோங்க. இயற்கை நேச்சர் எப்படி இருக்குது, வாழ்க்கை எப்படி இருக்குது, மனிதனுக்கு இளமை எவ்வளோ நாள், சுற்றி பார்க்கணுமா இல்லையா? எவ்வளோ நாள் நான் இளமையாக இருக்க முடியும், எவ்வளோ நாள் இந்த வாழ்க்கை, எவ்வளோ நாள் இதை நான் பண்ண முடியும்? கடவுள்னா என்ன? ஏன் இவனுக்கு கடவுள் இப்படி வளர்ந்துக்கிறானுங்க? இவன் ஏன் இந்த ஜுப்பா போட்டுன்னு இந்த மாதிரி கடவுள் இல்லை அப்படின்னு சொன்னுக்கிறான்? இவன் ஏன் இதை போட்டுன்னு கடவுள் இருக்குதுன்னு சொன்னுக்கிறான்? இவன் ஏன் சைவம் பேசிக்கிறான்? அவன் சாப்பிட்டுக்கிறானா இல்லையா? கேட்டியான்னு கேட்குறேன் நான். யோசிக்கவே இல்லை. 10,000 ரூபாய் நறுக்கு நான் ஒத்து பண்ணுறேன் சனியனை. விதி என்ன அதில்? மதி தப்பா விதி தப்பா? மதி தப்பா விதி தப்பா? புத்தி கெட்டதடா. அப்போ மதி தப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ என் மதியை நான் சரியாக்குனா பௌர்ணமி ஆச்சானா, பௌர்ணமி நல்லதுன்னா வானத்தில் பார்த்துக்கிறாயா? ஒரு மனிதன் முழு பிரகாசமாகணும் தனக்குள்ளே. 100% தன்னை ஒத்துக்கணும். அவன் செய்கிற செயல்களுக்கு அதிபதி யார்? அவன்தான். அவன் செய்கிற செயலுக்கு அதிபதி யார்? அவன்தான். நீ என்ன செய்யறியோ அதான் உனக்கு தீதும் நன்றும். இதுதான் விதி. எப்படி தர முடியும்? யாரோ ஒன்று திட்டுறாங்க, ஒத்துக்கினா தானே ஆச்சு. நல்லா திட்டுங்க. இவ்வளோ தான் இருக்க முடியுமா? இன்னும் வார்த்தையெல்லாம் இருக்குது. என்ன நீங்கள் எவ்வளோ பையன் மட்டுமே சொல்லிக்கிறீங்க? சாண்டா குச்ச பையன்லாம் சொல்லணுன்னாக்கா சாண்டா குச்ச பையனும் ஒருத்த உனக்கு தெரியலன்னா அதெல்லாம் அது கூட திட்டு தெரியாது. நாய் நீ என்ன என்கிட்ட வாட, நான் சொல்லித்தரேன் உனக்கு. சாண்டா குச்ச பையன் தெரியாது. பின்னாடி ஆராய்ச்சியாளர்கள்லாம் வந்து இறங்குவாங்க. உங்களுக்கு கூட தெரியாமல் கூட இருக்கும், சும்மா சிரிச்சு நிற்பீங்க. தெரியுமா? கம்முனுக்குறீங்களே. தெரியாக்கடி நல்லது. அப்போ தனியாக ஃபோன் பண்ணி கேட்பாங்க. இப்போ என்ன ஏன் இன்னைக்கு பேசும்போது சாண்டா குச்ச பையனீங்களே அப்படின்னா என்னங்க? திட்டிருக்கிறாங்க சார். வெரி குட். கேட்டுக்கிறீங்க. அம்மா போய்ச்சேன். இல்லைன்னா வேற்றுக்கிறதுக்கு வாசி வேறு ஏதோ மொழி பேசான்னு வச்சுக்கோங்க. அதாவது நான் எதற்காகவும் யாருக்காகவும் என் கொண்டாட்டத்தை விட்டு கொடுக்க மாட்டேன். தட் இஸ் மை ரூல். மை ரூல். இந்த ரூல் உங்களுக்கும் சொல்கிறேன். நீங்கள் வச்சுக்கலாம், வச்சுக்காமே இருக்கலாம். நல்ல ரூல்னு நீங்கள் நினச்சா என்ன பண்ணேன்? நான் விட்டுறேன். நான் சொல்கிறேன் உங்கள் இஷ்டம், என்ன வேணால் சாப்பிட்டுக்கன்றேன். இவர் மாட்டுக்கறி சாப்பிட சொல்கிறாருன்னு கீழே எதனா யார் பிரச்சனை? நான் சத்தியமாக உன்னை தனிநபர் கூப்பிட்டு ஓத்தா நான் சொன்னதே இல்லை. ஆனால் யூடியூப்பில் பேசியிருந்தாங்கிறேன். ஐடியாலஜி. அது ஒரு ஐடியாலஜி. கணக்கு காரசாரமாக இருக்கணும். பிள்ளைகள் நம்ம என்ன பண்ண முடியாது, பஸ் முடியாது. ஐடியா அவ்வளோதான். நான் அதே வேலையை வச்சுன்னு என்ன பண்ண முடியாது. இங்கே வரவங்களெல்லாம் பேசின்னு இருக்க முடியாது. இதெல்லாம் நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். வாழ்க்கை உங்களுக்கான சந்தர்ப்பம். விதி உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்குது. பிறந்துடுவீங்க, செத்துருவீங்க. இதெல்லாம் ரூலு, விதி. உங்கள் பல்லு 32. நீங்கள் காமன் விதியெல்லாம் சொல்லக்கூடாது. உங்களுக்கு 30 பல்லாக இருக்கலாம், யாருக்கு தெரியும்? சில பேர் கடவாய்ப்பல் 2 வராமையே கூட போயிடும், தெரியாது. 2 பேர் குறுக்க வரும். ஆமாம், இது படகு ஓட்டும். சில இதுக்கு சில பேர் வெளியே வரும். சில பேர் ஒன்று மேலே ஒன்று ஏறி நிற்கும். பல்லு பார்த்தா 32 இருக்காது. சில பேர் 36 பல்லு கூட இருக்கும்.
குழந்தைலேருந்து பிடுங்காமல் ஆட்டினாலும் விடாமல் கம்முன்னு வச்சுருப்பாங்க. பக்கத்து பிள்ளை மலிச்சு அதை பிடிச்சி வச்சுன்னு இருக்கும். நீங்கள் பாண்டு என்ன சொல்லிடக்கூடாது, எல்லாருக்கும் கண்ணு முடியும் எனக்கு 32 சொல்லக்கூடாது. ஏன் 33 கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில பேர் போகிற வழியில் எதனா பிடிங்கி போட்டிருப்பீங்க. ஆமாம், ஏதோ ஒரு பிடிங்கி போகிற மாதிரி இது என்ன பண்ணிருப்பீங்க போகிற வழியில். அப்போ உங்களுக்கு கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். ஸோ எல்லாத்தையும் நான் தான் புரிஞ்சிச்சா? விதினா என்ன? மாற்ற முடியாதது. மதி மாறக்கூடியது. மாறக்கூடிய மதியை வச்சுன்னு தான் நான் என்ன பண்ணேன், விதியை கையாளணும். ஸோ அப்போ மாற்றிக்க வேண்டியதே அதை மாற்றிக்க வேண்டியதே அதை உன் புத்திசாலித்தனத்தை, உன் அறிவை, உன் சிந்தனை திறனை இதுக்கேற்ற மாதிரி அப்படி தானே. மழை வருதுன்னா மாற்றிக்கணும். கொடை எடுத்துன்னு போகிறது இல்லை. நானேலாம் மைக்கா போட்டுக்கலாம், வெளியே போகாமே இருக்கலாம், வேலையை தள்ளி போட்டுடலாம். ஆப்ஷன் 100. மழையை குறை சொல்லக்கூடாது. ஏன்? அதான் விதி. மாமழை போற்றுதும். மாமழை அது நேச்சர், வேணும். இறைவா எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்த இந்த மழையை இல்லை என்ன சொல்லணும், அதுக்கு நன்றி சொல்லணும். வெயிலுக்கு நன்றி சொல்லணும், இயற்கைகளுக்கெல்லாம் நன்றி சொல்லணும். விதின்ற பேரில் என்ன பண்ணக்கூடாது, அதை வளமாக திருசங்கு சொர்க்கம் தாண்டி உனக்கு அப்படிலாம் பண்ணக்கூடாது. நேச்சர் எந்த காந்து கொண்டோம் பெண்ணாக வந்துட்டேன் அவமானப்படுத்தக்கூடாது. உன்னை பெண் பெருமைக்குரியவள் எவனா சொல்லணுப்பான் லூஸு இல்லை, அவள் மோசமானவோ, அவளை விட்டு போயிடணும், வாழக்கூடாது, அதெல்லாம் பைத்தியக்காரனுங்க. அப்படிலாம் கிடையாது. விட்டு போகிற எவனா ஆம்பளை இல்லை பொட்டடா நீன்னு சொல்லணும். அவனை போய் வச்சுன்னு சாமியாக கும்பிட்டுங்கன்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு? பெண்களை மதிக்காதவனை மதிக்கிற நீ யார்? இல்லை பெண் கிடையாது. யார் அவமானப்படுத்துகிற நீ? ஒருத்தனை மதிக்கும்போது உன்னை அவமானப்படுறியா நீ பார்க்கணும். என்னை மதித்தா நீ அவமானப்பட மாட்ட, என்னை மதித்தா நீ பெரிய ஆள் ஆகிடுவேன். அந்த மாதிரி ஆள் நான். என்னை மதித்தா உனக்குன்னா மரம் இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா யார் பெரிய இல்லை? என்னை மதித்தா யார் பெரிய இல்லை? என்னை மதியலைன்னா யார் சின்ன இல்லை? எங்கே இருக்கிறோம் நாங்கள்? நீ தானே அந்த உலகத்தில் சிறந்தவன் சொன்னேன். என்னை மதியில் நீ எப்பேற்பட்ட இல்லை? யாரை மதியலை? அப்படின்னா பிரச்சனை. நாங்கள் அவ்வளோ ரூல் அண்ட் ரெகுலேஷனோட நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணுவோம். நம்ம ரூல்ஸ் என்ன தான்? எல்லோரும் யார் தான்? விசேஷமானவங்க தான். கடவுள் படைப்பில் எதையும் தப்பாக செஞ்சுருக்க மாட்டான். கறி சாப்பிட்றதுனாலையோ மீன் சாப்பிட்றதுனாலையோ உனக்கு பிடிலாம் கிடையாது. மாடு சாப்பிட்ற மனுஷனை சாப்பிட்றானா பைத்தியக்காரன் பேசிக்கிறானுங்க. மனுஷனை எவனா சாப்பிடுவானா? லூஸு. அவனுக்கு அவ்வளோ வெறிக்குது உள்ளுக்குள்ளோ. அதனால தான் அவன் என்ன பண்ணுறான், தர்க்கம் பண்ணுறான். அதை தர்க்கத்துக்கு ஏன் எத்தனை வந்தான்? அதை யாரோ ஒருத்தர் எதையும் சாப்பிட்டு போகிறாங்க. இவனுக்கு என்ன பிரச்சனை? அதில் இவனே சாப்பிட்டாங்க வெட்டியை, மனுஷனை சாப்பிட்டியான்னு கேட்குறானுங்க. வெட்டி கூட கையை முயற்சி பண்ணி பார்க்கலாம். வெட்ட விட்டுருவியா? அம்மா மனுஷனை வெட்ட முடியுமா? வெட்ட சமூகம் விடுமா? அதெல்லாம் சும்மா பேச்சு. ஆடு மாடு வெட்டுறோம்னாக்கா அது வளர்க்க முடியும் நம்மளால். இல்லை பிள்ளைக்கறியெல்லாம் சாப்பிட்டுக்கிறானுங்க சைவ சித்தாந்தான்ட்டு. பிள்ளையை கொன்று விட்டு பெரிய விருந்து வைத்தான் கள்ளமில் பரஞ்சோதியே, விருந்து எல்லாம் முடிந்த பின் பிள்ளையை வரவழைத்தான். இதெல்லாம் தமாஸ் தானே. இதெல்லாம் எதுக்கிட வெட்டுவான், சாப்பிடான், திரும்ப வர வைப்பான். லூஸா அவன். அது வேறு ஏதோ ஒரு அர்த்தத்துக்காக சொல்லப்பட்ட கதை. நேரடி பொருள் எடுத்துக்க கூடாது. இருக்கட்டும், அது அவங்க பிரச்சனை. நான் உங்களுக்கு சொல்கிறேன், விதி என்று எப்பவுமே இருக்கும். ரூல்ஸ் தான். அதை என்ன பண்ண முடியாது, நீங்கள் மாற்ற முடியாது. இது சட்டசபை மாதிரி கூப்பிட்டு வச்சு மழை இனிமேட்டு வானா நீ போயிட்டு பாட்டெல்லாம் பண்ணிட்டு அது பெய்யவும் பெய்யாது. அது வரும், அது போகும். வரும்போது என்ன பண்ணிடணும், நான் கொண்டாடிடணும். காற்று உள்ள போதே இதை மனப்பாடம் பண்ணிக்க. விதியை மதிய விளாட்றதுன்னா தூத்தி இல்லாமல் வானாவான்றது தான் அவன் வேலை. என்ன பண்ணக்கூடாது, எந்த காரணத்துக்கு கொண்டா காற்றை குறை சொல்லக்கூடாது. காற்று எந்த காரணத்துக்கும் குறை சொல்லக்கூடவே கூடாது. விதியை எந்த காலத்துலையும் என்ன பண்ணக்கூடாது, குறை சொல்லக்கூடாது. கடவுள் எப்படி வச்சுக்கிறாரு விதியை? எல்லாருக்கும் ஒரே விதி தான். ஆளாளுக்கு ஒரு விதி இல்லை. எல்லோரும் எங்கே தான் பார்க்குறான்? கண்ணில் தான். எல்லோரும் எங்கே தான் கேட்டுனுக்குறான்? காதில். எல்லோரும் வாயில், எல்லோரும் மூக்கில். அப்படித்தானே? ராணி ஆகிட்டா, ராணி மங்கம்மா ஆகிட்டா வேறு எங்கன்னா வாசிக்கிறாங்க? அப்படிலாம் இல்லை சார், நாங்கள் நீட்டாக தட்டு போட்டு மாதிரி இருக்கும் அந்த பொண்ணு விட்டு போய் நான் உள்ள கீழா. நோ நோ நோ, ரூல் தான். ஊட்டிக்கணும். வேறு வழி இல்லவே இல்லை சார். வேறு வழியெல்லாம் சான்ஸே கிடையாது. புரியுதா? அப்போ விதியை புரிஞ்சுக்கங்க. மதி தான் கெட்டு போயிடும். அப்போது விதியை மதி. விதியும் மதியும் கிடையாது. இனிமேல் இப்போ என்ன சொல்லணும் நீங்கள்? விதியை மதி. விதியை மதியால் வெல்லலாம் தான். உண்மை என்ன? வெள்ளன்னா அர்த்தத்தில் சொல்லிக்கிறாங்க. மதியை மாற்றினுங்கிறாங்க. விதியை என்ன பண்ண முடியாது. மதியம் என்ன பண்ணலாம்? நான்
மாற்றிக்கலாம், தப்பு சொல்லிட்டுங்க, சாரி. ஆமாங்க, மாத்துக்குள்ளே போய் பேசுனதெல்லாம் தப்பு தான். தெரியுத்தான் நான் பேசுனது தப்பு தான். ஏன்னா புண்படும்ல. வேணாம், நீ அப்படியே இரு. நான் கிட்ட வந்து என்ன பேசுனா கேமராலாம் ஆஃப் பண்ணிட்டு என்ன பண்ணிக்கலாம், பேசிக்கலாம். கேமராவில் என்ன பண்ண வேணா, இது நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே பண்ண வேணா, ரூமுக்கு போயிடலாம். அப்படி தானே வந்து என்ன தான் இருந்தாலும் ரொம்ப ஆசையாகுது, ஐ லவ் யூ அப்படி இல்லைன்னா கூட அதுக்கான ஒரு இடம் இருக்குது தானே, அங்கே போயிடலாம், வந்துரு, அவ்வளோ தானே. அப்படி தானே, அப்படி தானே. விதி என்ன தான், விதி தான், மதி தான். மாற்ற வேண்டியது எதை, மாறுவது மனம், தேறுவது குணம், தெரியாத சிறுவனா நீ. அப்போ எதை மாற்றிக்கணும், நான் மதியை மாற்றிக்கணும். மதியை மாற்றினா எப்படி இருக்கலாம், நல்லா இருக்கலாம். வேற ஒரு சந்தர்ப்பத்தில் பார்க்குறேன், சந்தோஷமாக இருங்க. உங்கள் மதியை கொண்டு நீங்கள் எப்படி இருங்க, நிறைவாகவும் நிம்மதியாகவும் கொண்டாட்டமாகவும் இருங்க. விதி உங்களுக்கு விதிவிலக்கு அல்ல. காற்று நம்மை அடிமை என்று விலகவில்லையே, கடல் நீரும் அடிமை என்று சுடுவதில்லையே. ரூல் கடவுள் எல்லாருக்கும் ஒன்று தான். சார் அவர் வந்து வர்ணாசிரமத்தில் கலர் ஒன்றில் இருக்கிறாரு, கையை உள்ளே விட்டாருன்னா வேவாதுலாம் கிடையாது. என்ன தான் வேறு, ஐயோ கொண்டா பார்க்கலாம் அப்படின்னு என்ன பண்ணலாம். நம்ம கடவுள் யாருக்கும் ரூல் பொறுத்த வரைக்கும் எந்த விதத்துலையும் யாருக்கும் மாற்றி கடவுள் வைக்கவே இல்லை. கொஞ்சம் ஸ்லைடாக, கொஞ்சம் ஸ்லைஸாக ஆளுக்கு மாறி இருக்கும். டைமிங், நீ முன்னால் போனால் நான் பின்னால் வரேன், என்ன அப்படி தானே. இன்று நீ நாளை நான், இல்லை நான் இன்னைக்கு நான் நாளைக்கு நீ. என்னைக்கு இருந்தாலும் அது காணாமல் போனேன் கண்டுபிடிச்சிங்க கொடுங்க அப்படிலாம் பத்திரிகைலாம் போட்டு தேட வைக்காதீங்க. அப்படிலாம் தேடி நிற்காதீங்க, நம்பின்னு இருக்காதீங்க, காலம் வேஸ்ட்டு. அப்படி அவனா ஒரு கைதி என்ன ஆகல, தேவையில்லாத வேலையெல்லாம் இறங்காதீங்க. நீங்கள் பண்ண உயிர் இறக்கம், உடல் இறக்கம் என்ன பண்ணிக்காதீங்க, குடல் இறக்கமாகிட போகிறீங்க. நல்லா சாப்பிட்டு சந்தோஷமாக இருந்துட்டு கடவுளுக்கு நன்றி சொல்கிற விதத்தில் உங்கள் வாழ்க்கை என்ன பண்ணுங்க. நீங்கள் கடவுளுக்கு எப்படி சொல்லணும் நன்றியை, எப்போ சொல்லுவீங்க, நல்லா சாப்பிட்டா நல்லா வாழ்ந்தான்னா செய்வீங்க. அந்த நன்றி தான் உண்மையான நன்றி. சொம்மனே அவனை சொல்லி கொடுத்தா நன்றி சொன்னீங்க, வயிறு வெறியணும் நன்றி நன்றி, நான் சும்மா இல்லை, இது வார்த்தை தான் இது. நல்லா சாப்பிட்டா என்ன சொல்லுவீங்க, சோறு நல்லா போட்டாங்க தடப்புள்ள என்ன பண்ணுவீங்க, ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவீங்க, நன்றி சொல்லுங்கள். வாழ்ந்து நன்றி சொல்லுங்கள் கடவுளுக்கு. அதை தான் விரும்புகிறாரு. கொண்டாட்டமாக இருங்க.